கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1652 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 32 அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி, நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சாதாரணமாக ஒரு விவசாயி நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடங்களிலே தான் வயல் காரியங்கள், விளைச்சல் காரியங்களை செய்வார். அதே போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற பகுதியை கண்டறிந்து அந்த பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பகுதியை கண்டறிந்து சுவிசேஷம் சொல்லுங்கள். தேவனுடைய வசனத்தை விதையுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஊழியம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளுகிற பகுதியிலே எந்த வசனங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த பகுதியிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதை கண்டறிந்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தை செய்யுங்கள், உங்கள் உபத்திரவம் மாறும், உங்கள் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.